ஜாக்கப் சாம்சன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, லைவ்ல எடிட் சொல்லி தரது இருக்கட்டும் ப்ரோ, முதல்ல எப்படி ஒரு எடிட்டர் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நியூ டெரி எஃப்எஸ் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ண செட்டிங்ஸ்லாம் வச்சு ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் கம்ப்ளீட்டாக போடு ப்ரோ, சப்ஸ்கிரைபருக்காக அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஓகே ப்ரோன்னு டைப் பண்ணியிருந்தேன். எகைன் அவர் ரிப்ளை பண்ணுற மாதிரி ப்ரோ எல்லா செட்டிங்ஸும் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கோசம் தான் இந்த வீடியோ. வெல்கம் கைஸ், ஐ எம் டெரி எஃப்எக்ஸ். ஃபஸ்ட்டு நான் சேனல் நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். சேனல் நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நியூவாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணலாம். மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது அக்கௌண்ட் டைப் கேட்கும். பர்சனல் அக்கௌண்ட்டா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். பர்சனல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மெயிலு, பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் மெயில் ஐடி. மெயில் ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். யூடியூப்பில் போய்ட்டு அந்த மெயில் ஐடி இப்போ ஓப்பன் பண்ண நியூ மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு யூன்னு ஒன்று இருக்கும், மூலையில் இருக்கும் பாருங்க, யூன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னாவே நியூவாக சேனல் கிரியேட் பண்ணவான்னு கேட்கும். அப்போ கரெக்டாக நேம் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை கொடுத்து நியூவாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணும்போது நேமு கரெக்டாக ஹேண்டில் அது ரெண்டுத்தையும் கரெக்டாக குத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் நியூவாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி சேனலை கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நியூவாக கிரியேட் பண்ண மெயில் ஐடி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் கூகுளில் போயிட்டு ஒய்டி ஸ்டுடியோன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒய்டி ஸ்டுடியோ டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் ஆகும். பிசியில் இருக்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே லெஃப்ட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு 7 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரல். ஜென்ரலில் அது ஒன்றும் இல்லை, நார்மல் தான். அதாவது நமக்கு அமௌண்ட் வர மாதிரி ஐடியா இருந்தால் மட்டும் அது சூஸ் பண்ணுங்கள். அது ஐஎன்ஆரில் காட்டணுமா யூஎஸ் டாலரில் காட்டணுமான்னு காட்டும். அது எதுவும் தேவையில்லை. செகண்டாக பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மெயின். அதை கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணால் பேசிக் இன்ஃபோன்னு இருக்கும். அதில் கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியோ, இலங்கையா இலங்கை, இந்தியானா இந்தியா. நான் இந்தியா, நான் இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேனல் கீவேர்ட்ஸ்னு காட்டும். அதில் உங்கள் சேனலுக்கான கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணால் உங்கள் சேனல் காட்டணும். அது மாதிரி இப்போ என் சேனல் டெரி எஃப்எக்ஸா அது மாதிரி நான் போட்டு என் சேனல் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், மூவி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்து அப்படியே காப்பி பண்ணி உங்கள் சேனல் அப்ளை பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட்டு சேனல் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மேடு ஃபார் கிட்ஸு அது எஸ்ஸா நோவான்னு கேட்கும். நோ கொடுத்துருங்க. நாம் சும்மா நார்மலாக தான் கிரியேட் பண்ணுறேங்க. கிட்ஸுக்கோசரம் கிரியேட் பண்ணல. வீடியோஸ்லாம் எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் கிரியேட் பண்ணுறேங்க. அதனால் நோ கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் காட்டும். ஆட்டோ டேப்பிங் ஆன் பண்ணவா வேணாவான்னு, ஆட்டோ கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணவா வேணாவான்னு கேட்கும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் இங்கிலீஷில் வீடியோ போகிற மாதிரி ஐடியா இருந்தால் ஆன் பண்ணிங்க, ப்ராப்ளம் இல்லை. எனக்கு எதுவும் அந்த ஆப்ஷன்லாம் எதுவும் தேவையில்ல. நான் அதை அப்படியே ஆப்பில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சேனல் செட்டிங்ஸில் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ், இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ், அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு 3 இருக்கும். இது 3மே க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது 3மே என்னன்னா இதுதான் மெயின்.
ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இந்த ஆப்ஷனில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபைட் பண்ணுங்கள். வெரிஃபைடு ஆனால் தான் தமிழ்நாள் வைக்க முடியும், லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும், ஒரு வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோ ஆட் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எனபிள் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து எனபிள் ஆகல போகிறோன்னா உங்கள் ஃபேமிலிஸு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா கூட எனபிள் பண்ணிங்க, ப்ராப்ளம் இல்லை. மொபைல் நம்பர் வெரிஃபைட் பண்ணதப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபைட் பண்ணதப்புறம் சொல்கிறோம், உங்களோட இது ஃபேஸ் காட்டுற மாதிரி கேட்கும். ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஃபேஸு இல்லைன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அது மாதிரி எதனா கேட்கும். அது கொடுத்து வெரிஃபைட் பண்ணுங்கள். வெரிஃபைட் பண்ணால் தான் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் ஆகும். தமிழ்நாளில் வைக்க முடியும், அது எனபிள் ஆனால் தான். அதெல்லாம் கொடுத்து நான் எனபிள் பண்ணிட்டேன், அதனால் அது எல்லாமே டிக்கு காட்டுது. இந்த செட்டிங்ஸ் அவ்வளோதான். சேனல் செட்டிங்ஸ் ஓவரு. நெக்ஸ்ட்டு அப்லோட் டிஃபால்ட்ஸ். அதில் பேசிக் இன்ஃபோ என்னன்னு பார்த்துடலாம். பேசிக் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து இப்போ நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் அதோட சாம்பிள். இது எல்லாமே சாம்பிள் தான். சாம்பிள் டைட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது நான் எடிட் பண்ணுற மூவியோட ஃபிலிமு, அதோட பேர், சாங்கு, ஆப்னா ஆப்பு, நான் ஆப் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் காப்பிரைட் இன்ஃபர்மேஷனு, அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்ஸ் கொடுத்து ஒரு 10-20 ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டேக்ஸு. நாம் வந்து மூவி ரிலேட்டட் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி கொடுத்தாலே ஓகே. நெக்ஸ்ட்டு அப்லோடு செட்டிங்ஸில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லைசன்ஸு. அதில் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸாக இல்லை கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸாக 2 இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்டே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா என்டர்டெயின்மெண்ட் கூட சூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா பீப்புள் அண்ட் பிளாக்ஸ்னு ஒன்று இருக்கும். இது 3ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோங்களா அதோட லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து தமிழில் தான் அப்லோட் பண்ணுறேன், தமிழில் கொடுத்துருக்கேன். டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க, அது வந்து நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸு ஆன் பண்ணவா ஆஃப் பண்ணவான்னு கேட்குது. அது உங்கள் விருப்பம், ஆன்லேயே வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பட்டனு, ஒவ்வொரு வீடியோ போகும்போது லைக்ஸ் காட்டணுமா வேணான்னு கேட்குது, அதை டிக் கொடுத்துக்கிறோம், அவ்வளோதாங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுங்கள, அதில் இந்த 2 இது மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேனல் அண்டு அப்லோட் டிஃபால்ட்ஸ் இது 2 மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றது எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா படித்து பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேறு எதனா ஆப்ஷன் வேணும்னா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பு ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நியூவாக ஓப்பன் பண்ண சேனல் இருக்குல்ல, அதை வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அதை வந்து கொடுத்து அதையும் ஆன் பண்ணுங்கள். ஃபார்வின்னு ஒன்று இருக்கும், அது எல்லா செட்டிங்ஸுமே ஆன் பண்ணுங்கள். மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் வீடியோ, ஷார்ட்ஸு, லைவு அது 3மே ஆட் பண்ணுங்கள். ரீசெண்ட்லி வந்து ஆல் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து வச்சுக்கிறேன் நான். ஹோம் டேப்னா என்னன்னு ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சேனல் கிளிக் பண்ணால் நார்மலாக பார்த்தீங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீமு, பிளேலிஸ்ட்டு, போஸ்ட்டு போகிறது
இது மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் காட்டுதா. ஹோம் டேபுங்கிறது வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். அதை வந்து உங்கள் விருப்பம் ஆன் பண்ணுறதும் ஆன் பண்ணாததும். அது ஆன் பண்ணால் என்னென்ன காட்டுனா, நம்ம போட்டிருக்க ரீசெண்டாக என்னென்ன போட்டிருக்கோங்களோ அது எல்லாமே ஒட்டுக்கா காட்டும் ஒரே பேஜில். இதில் வந்து தனித்தனியாக காட்டும். வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீம்னு தனித்தனியாக காட்டுறத அது வந்து ஒரே பேஜில் காட்டும். ஒரே பேஜில் ஷார்ட்ஸு, வீடியோ, லைவ் ஸ்ட்ரீமு, போஸ்ட்டு, கொலாப் பண்ணிங்கன்னா கொலாப் வீடியோ, என்னென்ன கொலாப் வீடியோ பண்ணியிருக்குன்னு அது எல்லாமே காட்டுறது தான் ஹோம் டேப் அந்த ஆப்ஷனு. உங்களுக்கு வேணால் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் தான் சேஞ்ச் பண்ணோம். நான் அதை அப்படியே காமிச்சிட்டேன். வேறு எதுவும் செட்டிங்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு எதனா செட்டிங்ஸ் சேஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். வியூஸ் வந்து கொஞ்சம் டவுன் தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.